வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு பிரபஞ்சத்தின் செய்தி. பிரபஞ்சத்தின் செய்தி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தொடர்ச்சியாக, அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். இன்று நமக்காக வந்திருக்கக்கூடிய அட்டை பிரபஞ்சத்தின் செய்தியிலிருந்து ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. சரியா? இந்த ஹெர்மிட் கார்டு காட்டி பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக யாரையாவது பார்த்தாங்க இல்லை தெரிஞ்சவங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம முதல் வார்த்தை என்ன கேட்போம்? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை தான் பிரபஞ்சம் உங்ககிட்டயும் கேட்க ஆசைப்படுது. நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் முதல்ல உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா கேட்டு பாருங்க. ஏன்னா இது ஒரு உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிட்ட ஒரு ஆத்ம விசாரணை. இல்லைன்னா உங்களை நீங்களே நல்லா விசாரிச்சுக்கிறது. உங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு, என்ன தேவைங்கிறது அன்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆரோக்கியமாக இருக்கலாம். எதுனாலும் சரி, ஒரு விஷயம் எனக்கு தேவைன்னா அது கண்டிப்பாக என்னோட நல்லதுக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க உங்கள் மனசுக்கிட்ட. ஏன்னா சில நேரங்களில் இந்த அட்டையை பார்க்கும்போது தெரியக்கூடிய விஷயங்கள், நீங்கள் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கிறீங்க. ஓகேவா? ஏதோ ஒன்று, அது இப்போ காதலாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, படிப்பாக கூட இருக்கலாம். அந்த தேர்வு செய்கிறீங்கல்ல, அந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியாக பொருந்துதா? எஸ், அதுதான் கேள்வி. அந்த பொருந்தக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா இல்லை சங்கடத்தை தருதா? ஏதோ ஒன்று நான் நாடி போகிறேன், ஆனால் முதல்ல அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. சில தினங்களுக்கு பிறகோ சில மாதங்களுக்கு பிறகோ எது சந்தோஷம்னு நினச்சினோ அதுவே எனக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்குது. அப்படிங்கிறது போல் இந்த அட்டையை படிக்கும்போது என்னால் உணர முடியுது. அதனால தான் கேட்குறேன். நீங்கள் உங்களை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எது மகிழ்ச்சி தருது அப்படின்னு பாருங்கள். சில நேரங்களில் எல்லாரும் ஓடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை நாடி ஓடிட்டு இருக்கோமா அப்படின்னு பாருங்கள். இது எப்படின்னா, நானாக தேர்வு செஞ்சாலும் சரி அது ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது, இல்லை வேறு ஏதாவது அதுவாக வரதும் சரி எனக்கு சரியாக பொருந்த மாட்டேங்குது. ஏதோ ஒரு பிரச்சனை உங்ககிட்ட இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல தான் இருக்குது. கண்டிப்பாக கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததான்றது போல் ஏதோ ஒரு சுழற்சி மறுபடியும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காம, சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக, பாதுகாப்புக்காக தானே நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஆனால் அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, பாதுகாப்பு கிடைக்குதான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இந்த அட்டையை படிக்கும்போது என்னால் உணர முடியுது. இந்த வாசிப்பை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இவ்வளோ தூரம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த வாசிப்பு பொருந்தும். அந்த ஒரு சிலரில் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். ஏன்னா இதை பலருக்கு பொருந்துங்கிறது போல் எனக்கு பார்க்கும்போது ரெஸ்னேட் ஆகல. சரியா? அந்த ஒரு சிலராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கடந்த காலங்களில் ஏற்பட்ட காயங்களை நீங்கள் இன்னும் தூக்கிட்டு சுமந்துட்டுருக்கீங்க. முதல் விஷயமா, கடந்த காலங்களில் என்ன வேணால் நடந்திருக்கட்டும், ஓகே, அதெல்லாம் கடந்து போச்சு. இப்போ நீங்கள் விட்டுற மூச்சு காற்று இருக்கு இல்லையா, ஒரு மூச்சை விட்டுட்டு இன்னொரு மூச்சு இழுக்கிறீங்க. நீங்கள் விட்ட மூச்சுங்கிறது செத்து போச்சு. அடுத்த மூச்சு இழுக்கிறீங்க பாருங்க, அதில் தான் உயிர் இருக்குது. அதே போல் தான் உங்களோட கடந்த காலம்ங்கிறது இறந்த காலமாக ஆயிடுச்சு. அந்த இறந்த காலத்தில் எதை தேடுறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களோட வருங்காலம் நல்லா இருக்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் உங்களோட கவனத்தை கொடுங்க. மனசை சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுட்டு நீங்கள் சில விஷயங்கள் செய்யும்போது நீங்களே ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. அப்படிங்கிறது போல தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செய்தி கொடுக்குது. யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. நன்றி.